ஆண்டுக்கு 10 கோடி லிட்டர் டீசல் மூலம் மின்சாரத்தை உற்பத்தி செய்யும் அந்தமான் நிக்கோபார் தீவுகள் பசுமை மின்சக்தியை நோக்கி வேகமாக வளர துவங்கியுள்ளது. அது குறித்த ஒரு சிறப்பு செய்தி தொகுப்பை தற்போது காணலாம். நான் இப்போ அந்தமான் மற்றும் நிக்கோபார் தீவுகளில் இருக்கிறேன். இங்கு எரியக்கூடிய ஒவ்வொரு விளக்குகளும் இயங்கக்கூடிய ஒவ்வொரு இயந்திரங்களுக்கும் பின்புலத்தில் இருக்கக்கூடிய மின்சாரத்தை தயாரிப்பதற்கு பின்னால் ஒரு பெரும் கதையும் பெரும் எதிர்பார்ப்பும் இருக்கிறது. அது குறித்தான ஒரு சுவாரஸ்யமான செய்தி தொகுப்பு தான் உங்களுக்காக. அந்தமானின் ஆழ்கடல் நீளமும் அடர்ந்த காடுகளும் தூய்மையான கடற்கரைகளும் அங்கு வாழும் மனிதர்கள், அங்கு வருகை தரும் சுற்றுலா பயணிகளுக்கு இதமான ஒரு புதிய உலகத்தை தினம் தினம் அறிமுகம் செய்கின்றது. இந்தியாவின் வீரஞ்செறிந்த சுதந்திர போராட்ட வரலாற்றை தாங்கி நிற்கும் இந்த தீவுகள் பல்லுயிர் பெருக்கத்தின் முக்கிய புகலிடமாகவும் திகழ்கின்றன. நவீன வளர்ச்சிக்கும் சுற்றுச்சூழலுக்கும் இடையிலான சமநிலையை அழகாக வெளிப்படுத்தும் அந்தமான் இந்தியாவின் ஒரு விலைமதிப்பற்ற ரத்தினம் என்றால் அது மிகையாகாது. ஆனால் இந்த ரத்தினம் ஜொலிக்க பயன்படுத்தப்படும் மின்சாரமானது அந்தமானை மெல்ல மெல்ல அழிக்கிறது என்றால் உங்களால் நம்ப முடியுமா? ஆம், உண்மைதான். கடல் மற்றும் சிறு குன்றுகளால் சூழப்பட்டுள்ள அந்தமான் மின்சாரம் இல்லாமல் தவித்து வந்தது. இதற்காக 1926ஆம் ஆண்டே அந்தமானில் உள்ள ரோஸ் தீவில் நீராவி மூலம் மின்சாரம் தயாரிப்பு தொடங்கினாலும் அது பிரிட்டிஷ் ஆட்சி காலத்தில் மட்டுமே பயன்படுத்தப்பட்டுள்ளது. ஆனால் இந்தியா சுதந்திரமடைந்த பிறகு அந்தமானில் வசிக்கும் அனைவருக்கும் படிப்படியாக மின்சாரம் கிடைக்கத் தொடங்கியது. ஆயிரத்து 1951ஆம் ஆண்டு அந்தமானின் ஃபீனிக்ஸ் பே எனும் தீவில் 550 கிலோவாட் மின்சாரத்தை உற்பத்தி செய்யும் டீசல் எந்திரம் நிறுவப்பட்டது. ஆனால் அப்போதைய மக்கள் தொகை 30,000 பேர் மட்டுமே. ஆனால் காலப்போக்கில் மக்கள் தொகை பெருக்கம் காரணமாக நாள் ஒன்றுக்கு சராசரியாக 2.5 லட்சம் லிட்டர் பயன்பாடு எனும் நிலையை எட்டியது. இதனால் மின்சார தேவை பூர்த்தியடைந்தாலும் அந்தமானின் சுற்றுச்சூழல் அழியத் தொடங்கியது. டீசலை கொண்டு இயக்கப்படும் ஜெனரேட்டரில் இருந்து வெளியேறும் கார்பன் டை ஆக்சைடு இயற்கையை பாதிக்க தொடங்கியது. இதற்கு மாற்று யோசனையாக காற்றாலை அமைக்கலாம் என்றால் காற்றின் வேகம் அந்தமானில் குறைவு. பெரிய நீர்த்தேக்கம் இல்லாததால் நீர்மின் நிலையம் அமைக்கவும் முடியவில்லை. ஆனால் ஒரே ஒரு தீர்வாக சூரிய மின்சக்தி ஆற்றல் என்பதை மத்திய அரசு கையில் எடுத்தது. இந்த ப்ராஜெக்ட் வந்து 2016ல வந்து PPA சைன் பண்ணாங்க. அந்தமான் எலக்ட்ரிசிட்டி டிபார்ட்மெண்ட்டும் NLC இந்தியா லிமிடெடும். இந்த ப்ராஜெக்ட் வந்து நாங்கள் 2018ல ஸ்டார்ட் பண்ணோம். 18ல ஸ்டார்ட் பண்ணி ஒரு 2.5 மெகாவாட் வந்து வெறும் 78 டேஸ்ல கம்ப்ளீட் பண்ணோம். ஏன்னா வந்து 31 டிசம்பர் 2018 வந்து ஹானபிள் பிரைம் மினிஸ்டர் நரேந்திர மோடி சார் வந்து இனாகிரேட் பண்ணாங்க இந்த ப்ராஜெக்ட் வந்து. ஸோ அதனால 78 டேஸ்ல வந்து 2.5 மெகாவாட் வந்து நாங்கள் கம்ப்ளீட் பண்ணோம். தெற்கு அந்தமானில் உள்ள டோலிகஞ்ச் அட்டம்பாட்டி எனும் இடத்தில் 103 ஏக்கர் பரப்பளவில் 135 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் சூரிய ஒளி மூலம் மின்சாரம் தயாரிக்கும் தகடுகள் பதிக்கக்கூடிய திட்டம் 2016இல் NLC இந்தியா மத்திய அரசு இடையே கையொப்பமானது. 20 மெகாவாட் மின்சாரத்தை உற்பத்தி செய்யும் இந்த சோலார் பிளான்ட் திட்டத்தின் முதல் பகுதி 2018ஆம் ஆண்டில் முடிக்கப்பட்டு திறக்கப்பட்டது. பின்னர் இதன் முழு பணிகள் 2022 ஜூன் 30ஆம் தேதி நிறைவடைந்தது. இதன் மூலம் 20 முதல் 22 மெகாவாட் மின்சாரம் அந்தமான் மக்களுக்கு இந்த திட்டத்தின் மூலம் தயாரிக்கப்பட்டு விநியோகம் செய்யப்பட்டது. மேலும் டீசல் ஜெனரேட்டர் மூலம் மின்சாரம் தயாரிப்பது இத்திட்டத்தின் மூலம் குறைக்கப்பட்டுள்ளதால் அந்தமானில் கார்பன் டை ஆக்சைடு வெளியேற்றம் குறைந்துள்ள நிலையில் இதுவரை சுமார் 7 மில்லியன் யூனிட் மின்சாரங்களை சூரிய ஒளி மின்திட்டத்தின் மூலம் மட்டும் NLC இந்தியா தயாரித்துள்ளது. இப்போ இந்த ப்ராஜெக்ட் நம்ம டெவலப் பண்ணி 5 இயர்ஸ் ஆயிடுச்சு. நாங்கள் இது வரைக்கும் பார்த்தீங்கன்னா 70 மில்லியன் யூனிட்ஸ் வந்து நாங்கள் வந்து அந்தமான் எலக்ட்ரிசிட்டி கொடுத்துருக்கோம். ஸோ 70 MU கொடுத்தனால அந்தமானுக்கு வந்து டீசலில் வந்து குறைஞ்சு டீசலில் அவங்களுக்கு சேவிங்ஸ் வந்திருக்கு. CO2 வந்து நமக்கு வந்து ரெடியூஸ் ஆகிருக்கு. அதுலேயும் வந்து நம்ம அந்தமானுக்கு வந்து பெனிஃபிட்ஸ் ஃபார் திஸ் ப்ராஜெக்ட்.
சூரிய ஒளி மூலம் மின்சாரம் உற்பத்தி செய்யும் திட்டத்தினால் தினமும் 30% மின் தேவை பூர்த்தி செய்யப்படுகிறது என்ற போதிலும் இப்போதும் அந்தமானில் மின் பற்றாக்குறை நிலவுகிறது. சுற்றுலாத்துறையின் வளர்ச்சி மற்றும் மக்கள் தொகை பெருக்கம் உள்ளிட்டவை காரணமாக புதிய கட்டுமான பணிகள் நடைபெறுவதும் மின் தேவை நுகர்வு அதிகரித்திருப்பதற்கான காரணம் என சொல்லப்படுகிறது. போதிய நிலப்பரப்பு இல்லாததன் காரணமாக இன்னும் அதிகமான சோலார் பேனல்கள் அமைப்பதில் சிக்கல் நீடிக்கும் நிலையில் அந்தமானில் உள்ள குடியிருப்புகளின் மேல் பகுதியில் சோலார் பேனல்கள் அமைத்து அதன் மூலம் மின்சாரத்தை உற்பத்தி செய்வதற்கான எதிர்கால திட்டத்தையும் NLC இந்தியா கையில் வைத்துள்ளது. இயற்கை அரணாக இருக்கக்கூடிய அந்தமான் மற்றும் நிக்கோபார் தீவுகளுடைய மலைக்காடுகளை பாதுகாப்பதற்கு மத்திய அரசு பல்வேறு முயற்சிகளை எடுத்து வருகிறது. அதில் ஒரு முக்கிய முயற்சியாக தான் டீசலிருந்து மின்சாரம் தயாரிப்பதை தாண்டி சூரிய ஒளி சக்திகளிலிருந்து மின்சாரத்தை தயாரிப்பதற்கான பல்வேறு முயற்சிகளை மத்திய அரசு எடுத்து வருகிறார்கள். இன்னும் சில வருடங்கள்ல அந்தமான் மற்றும் நிக்கோபார் தீவுகளில் இருக்கக்கூடிய கட்டிடங்கள், வணிக வளாகங்கள் உள்ளிட்டவற்றின் மேற்பகுதிகளில் சோலார் தகடுகள் அமைக்கப்பட்டு அதன் மூலம் தினசரி தேவையான மின்சாரத்தை உற்பத்தி செய்யவும் மத்திய அரசு தீவிரம் காட்டி வருகிறது. அந்தமான் மற்றும் நிக்கோபார் தீவுகளிலிருந்து ஒளிப்பதிவாளர் கமலுடன் செய்தியாளர் யோகேஸ்வரன்.